குருநாதர் சொன்னாரு, இந்த படம் வந்து இந்த கதை வந்து பாலா சரவணன் நடிக்க வேண்டியதுன்னு. இப்ப நீங்க அவருக்கு பதிலா நடிச்சிட்டீங்க. அவர் தம்பி பாவம், கோவத்துல இருப்பாரு, சாபத்துல இருப்பாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல இல்ல வரீங்க? இல்லண்ணே, அவரும் பாப்பார் இல்லையா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. இது பாலசுரன் நடிக்க வேண்டிய கதை கிடையாதுண்ணே. பாலசுரன் நடிக்க வேண்டிய கதை வேற. கருப்புன்னு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கு. விலங்கோட ஸ்பின் ஆஃப் ஒன்று இருக்கு. அவன் கேரக்டர் எப்படி இப்படி ஆச்சுங்கிற ஒரு தனி கதை இருக்கு. இது அந்த வேர்ல்டில் இருக்க இன்னொரு கதை. என்னன்னா ஃபர்ஸ்ட் கருப்புன்னு கோட்டை கருப்புசாமின்னு ஆரம்பிக்கிறப்போ வாரண்ட்ன்றது தனி கதை. இது ஆரம்பிக்கிறப்போ அவனுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அப்போ என்னன்னா எல்லாருக்கும் தெரியவும் இல்லை இவன் தானே சொல்லிட்டு இருந்தான். நானும் அவனும் உருவம் இப்போ ஒரே மாதிரி இருக்கும். ஓ இதுதான் பண்ணுறேன் இதுதான் பண்ணுறேன்னு மிஸ்கம்யூனிகேட்டடாக இருந்தது. இப்போ அவனுக்கு வந்து அவன் தான் நடிக்க சொன்னதே. பாலா தான் இது நடி மச்சான் நல்லா இருக்குன்னு சொன்னதே பாலா தான். இது அவருக்கு தெரியும். அன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லவும் சரி நானும் அது பெருசாக ஏன்னா எனக்கும் அவனுக்கும் தெரியும் என்னன்றது. சரி இதை போய் ஒரு விஷயமே கிடையாதுன்றால இப்போ பாலசன் வச்சு நான் இன்னொன்று எடுப்பேன். அப்போ உங்களுக்கு இது கிளியராக தெரிஞ்சுடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரசாந்தும் நானும் தான் கதையை ஃபுல்லாகவே எழுதணும். என்னோட அதிகமாக வந்து போலீஸை பற்றி தெரிஞ்சது பிரசாந்த் மட்டும்தான். இன்னொன்று பிரசாந்தை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். எந்த இடத்துல கோவப்படுவான், என்ன எப்படி பேசுவான் அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தில் ஒரு கதையாக பேசும்போதோ எழுதும்போதோ இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லும்போது மற்றவங்களோட அதிகமாக இதை வந்து இன்னொரு ஹீரோட்ட சொல்லி அவங்கள புரிய வச்சு அதுக்கப்புறம் நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ பிரசாந்துங்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியோட பிரசாந்த் மேலே பயங்கரமாக நம்பிக்கை இருந்துச்சு. அதனால பிரசாந்த் சூஸ் பண்ணோம். இல்லை இது நான் டைம் இல்லைன்னு என்னென்னா நம்ம இதுக்கு இந்த கதைக்கு வந்து முக்கியமாக நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு புதுமுகம் வேணுங்கிறது தான் முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு நானாக அது இல்லை. ஜி வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த டைமில் ஆரம்பித்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது. ஜனவரி 5 தான் ஆரம்பித்தோம் ஷூட்டு. ஸோ இப்போ மே வந்து ரிலீஸ். ஸோ ஒரு 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இது. இதை எடுக்கணும்னா ஒரு புதுமுகம் வேணும். அந்த புதுமுகத்தை நான் தேடி பிடிச்சி அவரை ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவன் என்னென்னா காம்ப்ரமைஸ் ஆகாமல் புதுமுகம் தான் வேணும்னு சொல்கிறான். பட் சரி ஓகே இதை விட நம்மளால் புரிஞ்சுட்டு வேலை செய்ய முடியாது, நம்மளே நடிப்போம் அப்படின்னு ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் அவனுக்கு கான்ஃபிடென்ட் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள், நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். 2019-20க்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் எனக்கு. அடுத்து படம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருந்தனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு டைமில் ஐயப்பன் தான் வந்து எனக்கு வந்து பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். நான் அந்த மாதிரி விட்டு ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி விலங்கு ஃபஸ்ட்டு பிரசாந்த் சொன்னப்போ அது ஃபஸ்ட்டு நாங்கள் படமாக தான் ட்ரை பண்ணோம். பட் ஆஸ் யூஷுவல் இருந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் எங்களை படமாக பண்ண முடியல. அப்போ எனக்கு வந்து ஜீல அப்ரோச் பண்ணோம். ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் வந்து என்னை வந்து சினிமாவோட இந்த இண்டஸ்ட்ரியோட நான் வந்து என்னை இணைச்சிக்கிட்டது வந்து ரீசன் வந்து பிரசாந்தும் ஜியும் தான். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் விலங்கு பண்ணலன்னா நான் அடுத்து வந்து கேம் பண்ணியிருக்க மாட்டேன், அடுத்தது ஃப்ரீ லவ்னு ஒன்று சோனிக்கு பண்ணியிருக்க மாட்டேன், இன்றைக்கி வாரண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக வந்து அவங்க 3 பேர்த்துக்கும் என்னோட சின்சியர் தேங்க்ஸு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வந்து இது எப்போ விலங்கு முடிஞ்சிச்சோ அப்போலேருந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸாக. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ஜி வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த பர்டிகுலர் டைமில் ஆரம்பித்து இந்த பர்டிகுலர் டைமில் டெலிவரி பண்ணும், ஆனால் இந்த பட்ஜெட்டில் தான் பண்ணுன்னு சொல்லும்போது எங்களால் முடியாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து மெயினாக வந்து பிரசாந்த் சரின்னு சொன்னது வந்து விக்கிக்காக மட்டும்தான். ஏன்னா பிரசாந்த் வந்து ரொம்ப பர்டிகுலராக ஒரு 2-3 டைரக்டரை வந்து உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். என்னென்னா அவன் 4 வருஷம் சும்மா இருந்தப்போ அவங்க கூட இருந்தாங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக டைரக்டராக உருவாக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோடு இருக்கான். அதில் வந்து ஃபஸ்ட்டு அவன் சூஸ் பண்ணது வந்து விக்கி தான். இதுக்கு அடுத்து இன்னொரு டைரக்டர் இன்னும் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் இன்னொரு வெப் சீரிஸில் திருப்பி லான்ச் பண்ண போகிறான். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா ஆஸ் அ டீமாக வந்து பிரசாந்துக்கு பெரிய கிஃப்ட் என்னென்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ அதாவது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்கிட்டெல்லாம் போய் கேட்டோமோ அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் வே போய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது அருள்தாஸ் சாராக இருக்கட்டும், இல்லை காளி வெங்கட்டாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா கம்ப்ளீட் பண்ணுறதுல பிரச்சனை இருந்துச்சு. சுகுமார் சார் கேமராமேனை பார்த்தோம், அவராக இருக்கட்டும். லாஸ்ட் மினிட்ல எடிட்டர் வேறு எடிட்டர் போக வேண்டிய ஒரு நிலைமை, அந்த டைமில் ராமராக இருக்கட்டும். ஸோ யார்கிட்டெல்லாம் நாங்கள் போய் ஹெல்ப்பு கேட்டோமோ அவங்க எல்லாருமே வந்து இதில் எங்களுக்கு அவுட் ஆஃப் வே போய் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம், அந்த சீரீஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் அவங்க பண்ணிட்டாங்க, நாங்களும் சீரீஸ் பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபிளாக இருந்து அவன் எப்படி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கம்ப்ளீட்டாக ஒரு போலீஸாக மாறுறாங்கிற ஒரு ட்ராவல் தான். நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ இது போக போக இன்னும் வந்து கிரிப்பிங்காக என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் விலங்குக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி இந்த சீரீஸ்க்கும் கொடுத்து இந்த சீரீஸை பெரிய வெற்றி சீரீஸாக மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க
இந்த படத்துக்காக பயங்கரமாக உழைச்சவங்க, இனிமேல் உழைக்க போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆனால் எல்லா பேரையும் சொல்லிட்டாரு, சாம்சிஎஸ் மட்டும் விட்டுட்டாரு. ஆமாம், அதனால் அவர் பேரை மட்டும் நான் சொல்லிடுறேன். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோன்னே இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து எல்லாருமே அவுட் ஆஃப் வந்து பயங்கரமாக இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க. எல்லா ஹீரோயின்ஸ்லேருந்து, இதில் நடித்த சின்ன சின்ன நடிகர்கள்லேருந்து, திருச்சியில் லொக்கேஷன் கொடுத்தவங்கலேருந்து, சாப்பாடு போட்டவங்கலேருந்து, இதில் வந்து நான் வந்து லைஃப் ஃபுல்லாக அவங்க எல்லாருக்குமே நன்றியோடு இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு சாரி, சொன்ன டைமுக்கு இதை வந்து என்னால் லான்ச் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் வந்து ஜீ5யோ ப்ரொடக்ஷனோ கண்டிப்பாக கிடையாது. முழுக்க முழுக்க எங்களோட க்ரியேட்டிவ் காலில் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளைக்குள்ளே எல்லா எபிசோட்ஸும் வந்துடும். நான் உங்கள் எல்லாருக்கும் விலங்கு பண்ணப்போ அந்த வெளியே நின்றுருக்கிறப்ப என்ன பதட்டத்தோடு இருந்தனோ அதே பதட்டத்தோடய பயத்தோடையும் இப்போயும் இங்கேயும் உட்காந்துருந்தேன். எனக்கு ஒன்று மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வரும். இதுலேருந்து நான் கொடுத்த பட்ஜெட்லேருந்து அதிகமாக செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து மதன் சார் பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க வாங்கின சம்பளத்தை விடையோ நிறைய உழைப்பு இதுக்காக போட்டிருக்காங்க. எல்லாரோட நோக்கமும் இது வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணுங்கிறது தான். வெற்றி அடையணும்னா அது ஒருத்தவங்களால மட்டும்தான் முடியும், அது உங்களால் மட்டும்தான் முடியுங்கிறதுல எனக்கு பெரிய ஸ்ட்ராங் பிலீவ் இருந்தது. என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணது இந்த நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். நான் ஃபுல் எபிசோடையும் காட்டணும், அவங்க எல்லோரும் பார்ப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். பட் கடைசி நிமிஷத்தில் இல்லை அங்கே பாம்பேலேருந்து ப்ரெஷரு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு எபிசோடாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு எபிசோடாவது நீங்கள் காட்டுங்கன்னு ஜியும் சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. அதனால தான் இந்த ஒரு எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ணோம். நாளைக்கு ஈவினிங் இதே இடத்துல மீதி 8 எபிசோடையும் நான் காட்டுறேன். ப்ளீஸ் எனக்காக, எங்கள் டீமுக்காக, எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து வாழ்த்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மட்டும்தான் என்னுடைய பெரிய வேண்டுகோள்.